தாயும் குழந்தையும் அன்போட பால் ஊட்டுகிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு தேவனே மனிதனாக வந்தார். ஆண்டவரே இந்த உலகத்தில் குமாரனாக வந்து நம்மை ரட்சித்தார். அந்த ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னென்று சொன்னால், அது 3 எழுத்து. ஆ ஊ ஹம். ஆ என்றால் சிருஷ்டிகர்த்தர், உண்டாக்கினவர். ஊ என்றால் இரட்சகர், இயேசுவை குறிக்கும். என்றால் கடைசியில் நம்மை சேர்த்துக்கொள்கிறவர், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். இந்த 3 பேரும் ஒன்று என்பதுக்காக ஸ்ரீ என்று சொல்லி முன்னாடி சொல்வார்கள். ஓம் ஸ்ரீ என்று சொன்னால் இந்த 3 எழுத்தும் ஒரே ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, தாய் மறந்தாலும் இயேசு நம்மை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீங்கள் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீங்கள் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீங்கள் வெறுப்பதில்லையே. இது தாய், இது குழந்தை.